மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். கோயம்புத்தூர்ன்ற ஒரு ஊர் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா யூ ஹவ் புட் த நேம் ஆஃப் கோயம்புத்தூர் இன் தி மேப் ஆஃப் மெடிக்கல் ஹிஸ்டரி. டாக்டர் பழனிவேலுன்னு உடனே தான் கோயம்புத்தூர்ன்ற பேரே அவங்க வந்து சொல்றாங்க. அப்போ இது எப்படி எம்எஸ்ஸும் போகணும், அவங்களுமே திருப்திப்படுத்தணும், என்ன பண்ணுறதுன்னு உடனே அப்புறம் தான் அப்பா ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாரு. ஒரு 15 நாளைக்கு ரேகிங் மட்டும் முடிச்சுட்டா போதும், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. என்ன ரேகிங் பண்ணாங்க ஞாபகம் இருக்கா? ஸோ என்ன வருதுன்னு சொல்லாதன்னு சொல்லக்கூடாது. எனக்கு இது வரைக்கும் 34 வருஷமா என்னோட இன்கம் எனக்கு தெரியாமையே வாழ்க்கையில் வந்துட்டேன். அவர் ஒய்ஃப் சொல்லிச்சான், நான் எத்தனையோ டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணியிருக்கேன், யாருமே என்னோட ப்ராப்ளத்துக்கு பதில் சரியா சொல்லல, இவர் 2-3 நிமிஷம் தான் பார்த்தாரு. முதல்ல எந்த கல்லூரியில் சேர்ந்தீங்க? மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில். ஸ்டான்லி இங்கே சென்னைக்கு வந்து அந்த கூட படிக்கிற பசங்களுடைய இதெல்லாம் எப்படி இருந்தது? உங்களுக்கு ஒத்து போச்சா இல்லை? அது உண்மையிலேயே எல்லாமே எனக்கு என்னமோ ஒரு நல்லதாகவே அமையுமே. என்னமோ ஸ்டான்லிங்கிறது ஒரு ஸ்டான்லியன் ஸ்பிரிட்னு சொல்லுவோம். அங்கே இருக்கிறவங்க வசதியானவங்கள, ஏழைகளை, அல்லது பெரிய அதிகாரிகளுடைய பசங்களை, மந்திரியோட பசங்களை, யாருமே அந்த மாதிரி அவங்க ஐடென்டிட்டி கூட பண்ண மாட்டாங்க. போய் நான் ஃபஸ்ட்டு சேர்ந்த உடனே கிட்டத்தட்ட 3/4 பேர் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராமத்து பசங்களாக இருக்கும். எம்எம்சியில் எல்லாமே இப்போ எல்லாம் பெரிய விஐபி பசங்களாக இருக்கும். ஸோ அதனால் எடுத்த உடனே ஒரு 15 நாளைக்கு ரேகிங் மட்டும் முடிச்சுட்டா போதும், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. என்ன ரேகிங் பண்ணாங்க ஞாபகம் இருக்கா? எனக்கு சொல்ல முடிஞ்சதை சொல்லுங்க. சொல்லுவேன், என்ன தூங்க விட மாட்டாங்க, அதாவது ஒன்று. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது தான். ரேகிங்கை வந்து நல்ல முறையில் பண்ணால் தப்பு இல்லை. எனக்கு அன்னைக்கு ரேக் பண்ணால் மறுநாள் அந்த சீனியர் 4th இயர் ஃபைனல் இயர் படிக்கிறவன் நம்ம சினிமா போகலாம், அமௌண்ட் ரோடு ரெடியாக போகலான்னு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அன்றைய சென்னை எப்படி இருந்தது உங்களுக்கு நினைவுகளில்? அப்போது வந்து இந்த மாதிரி பரபரப்புலாம் நான் பார்த்தது இல்லைங்க. ரொம்ப ஒரு 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 மாதிரி, அது எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியல. அந்த ஸ்டேஜில் எங்களுக்கு வந்து அவ்வளோ பெருசாக வெளியில் தெரியல. ஆனால் பழக ஆரம்பித்தது பிறகு வெளியில் உள்ளவங்க நல்லா பழகுவாங்க, நல்லா ஹெல்ப் பண்ண வருவாங்க. எனக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உருவானாங்க. அரசியல்வாதிகளும் சரி, மற்றவங்களும் சரி. அது ஒரு மருத்துவர் மாணவர்கள்னால் அவங்களுக்குள்ள பாசம் வருமா எனக்கு தெரியல. எனக்குலாம் ரொம்ப. நீங்கள் எங்கள் காலேஜில் படிக்கிற போது காலேஜ் பசங்களுக்குன்னே சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அது மாதிரிலாம் எதுவுமே நடக்கலையா உங்கள் லைஃப்பில்? கூட படிக்கிற பெண்கள் அங்கே இங்கே அதெல்லாம் எதுவுமே கிடையாதா காலேஜ் டேஸ்? அது காலேஜில் வந்து எனக்கு எப்பவுமே கொஞ்சம் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஊருக்கு போகிறது தானே. எம்பிபிஎஸ் 2 மாதம் படித்தா போதும், இதுக்கு என்ன கஷ்டப்பட்டு படிக்கணுமே என்ன. எனக்கு அப்படி யாரும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு படித்து நல்ல ரேங்க் வாங்க, மெடல் வாங்கன்னு சொல்லி கொடுக்கல. அது சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வேணும். கிராமத்தில் தானேங்க. எல்லாம் செக்ரட்டரியாக இருப்பேன், காலேஜ் செக்ரட்டரி நான், யூனியன் ஸ்டூடெண்ட்ஸு. சரி, அதனால் எல்லாத்துட்டையும் பழகுவேன். ஆசை இருந்தால் கூட சூழ்நிலை வந்து கிராமத்து பையன்றதுனால ஒரு இல்லை. எனக்கு வந்து பொண்ணுங்கிட்ட நம்ம மரியாதையான டேன்னு பேசினாங்க, நான் அப்படி எனக்கு பிடிக்காது. ஏன்னா கிராமத்தில் அப்படி பொண்ணுங்க பேச முடியாதுல்ல. அதனால பேர சொல்லி தான் வாங்க போகணும், பழகணும். எனக்கு அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ்னால எங்கிட்ட பழகும்போது ஃப்ரெண்ட்லி ஈக்குவலாக பழகுவாங்க. ஆனால் எனக்கு நம்ம ஐயோ அப்பா அம்மா குழந்தைங்க கிராமம், நம்ம எதுக்காக டாக்டர் ஆகிறோம், நம்ம அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து பொண்ணுங்கிட்ட பழகி யாரையா ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணோம்னா அது வந்து வசதியான பேரண்ட்ஸோ கிராமத்துக்கு நான் பண்ணுறது கெட்டு போயிடும். டாக்டர் பொண்ணுங்க நமக்கு வேண்டாம். ஆனால் என்னோட கிளாஸ்மேட்ஸும் என்கிட்ட ரொம்ப அந்நியனையும் பழகுவாங்க எல்லாரும். ஆனால் யாரும் வயசு வித்தியாசம் இருந்தது இல்லை, ஏஜ் வித்தியாசம் இருந்தது இல்லை மற்றவங்களோட. அது வந்து என் கிளாஸ்மேட்ஸுங்களுக்கு கடைசி வரலும் தெரியாது. இந்த புத்தகம் வந்தது பிறகு தான் நிறைய பேர்த்துக்கே தெரியும் என்னோட உண்மையான வயசு என்னென்னு. ஏன் அப்படின்னா, ஏன்னா அவங்க வந்து எனக்கு வந்து வயசு நான் அதிகமானவன்னு எனக்கு அந்த சீன் ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா எனக்கு காம்ப்ளெக்ஸிட்டி வந்துட்டு என்ன பண்ணுறது. கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டது ஒன்று அதுதான், படிக்கிறது நம்ம டியூட்டி, ஆனால் இது வந்து அவர் கையில் தான் இருக்குது. அதனால காம்ப்ளெக்ஸிட்டி வராது பார்த்துக்கணும் மட்டும் கடவுள் வேண்டிக்குவோம். ஆனால் அது வரைக்கும் என்ன யாருக்கு நான் கிளாஸ்மேட்ஸுங்களுக்கு நான் ஏஜ்னு. எப்படி உங்கள் அப்பா அம்மா அந்த ஃபீஸ் கட்ட எப்படி சமாளிச்சாங்க அந்த அந்த 5 வருஷமா? ஊரில் ஒவ்வொருத்தரும் வாங்க சொல்லுவார், 3 மாதத்தில் கொடுக்குறேன், 1 வருஷத்தில் கொடுக்குறேன்னு வாங்குவார். கைமாத்து தானேங்க, ரிட்டர்னில் வாங்கிட்டோன்னு கொடுக்க முடியாது. அப்போ இன்னொருத்தரோட வாங்கிட்டு வட்டி போட்டு கொடுத்துருவாரு. அன்னைக்கு உங்களுக்கு மெடிக்கல் காலேஜுக்கு ஆண்டு ஃபீஸ் எவ்வளவு இருந்தது? மாதம் ஹாஸ்டலுக்கு 100 ரூபா 110 ரூபா வரும். ஹாஸ்டலுக்கு படிக்கிறது ரொம்ப சீப்புங்க. காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் தானேங்க. முதல்ல ஒரு ஃபீஸ் கட்டிட்டோம்னா அதாங்க, அது வந்து மினிமம் தான் இருக்கும். அது வந்து மேனேஜ் பண்ணிடுவோம். ஆனால் எல்லாமே கிராமத்தில் உள்ள முக்கால்வாசி அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க எல்லாரும்.
எம்பிபிஎஸ் இன்னைக்கு முடிக்கிறவங்க. இருக்கிற மாதிரி கேபிட்டேஷன் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? லட்சமா ஏன் கோடி மட்டும் கொடுத்து ஒரு மெடிக்கல் காலேஜ் சீட் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற போது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது எனக்கு நான் எகெயின்ஸ்ட் தானே, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. அதனால தான் எனக்கு ரொம்ப வருத்தம் வந்து இந்தியன் சிஸ்டம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, இது வந்து ஏன் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமா அப்படிங்கிறது எனக்கு தோணும். ஏன் காலேஜஸ் வந்து பிரைவேட் கையில போனது இருக்கு இல்லையா, டாக்டர்களின் எண்ணிக்கை பெருகுது, ஆனா டாக்டர் ஆவது என்பது ஒரு குதிரை கொம்பு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக இது வந்து மெரிட் பேஸில் வரணும். எவ்வளவு வேணுமோ அந்த சீட்ஸ் மட்டும் கவர்மெண்ட் டிசைட் பண்ணால் போதும். பட் யாருக்கு இன்ட்ரெஸ்ட், எல்லாரும் வேணுமா, எல்லாரும் டாக்டர் ஆக முடியாது, எல்லாரும் இன்ஜினியர் ஆக முடியாது, எல்லாரும் ஒரு ஐஏஎஸ் ஆக முடியாது. இல்லை, தெர் இஸ் அ லிமிட்னு இருக்குது. அந்த குவான்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆனால் மணி பேஸ்டாக போகக்கூடாது. குவாலிட்டி அவங்களுடைய யார் மெடிக்கல்லாம் வர்றதுன்னா ஜஸ்ட் பணம் இருக்குங்கிறதுக்கே டாக்டர் ஆகக்கூடாது. இது டாக்டருங்கிறதே ஒரு எல்லாரும் புனிதம்னு சொல்லிவிட்டு கடைசியில் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணோம்னா முடியாது. இப்போ அதனால தான் அந்த பணத்தை பார்த்தா எனக்கு வந்து கொஞ்சம் அவர்ஷன்ஸ், பணத்தை பார்க்கக்கூடாதுன்னு. நான் போகும்பொழுது 90ல் போகும்பொழுது ஒய்ஃப்கிட்ட ஜாயாட்ட ஒரே ஒரு கண்டிஷன், என்ன வருமானம் வரும் சொல்லிடுறது எனக்கு. நான் ஏன்னா ஒரு இந்த மாதம் 1 lakh, அடுத்த மாதம் 110னா சந்தோஷப்படுவோம். 90னா ஏன் குறைஞ்சதுன்னு தோணும் இல்லை. ஸோ என்ன வருதுன்னு சொல்லாதன்னு சொல்லக்கூடாது. எனக்கு இது வரைக்கும் 34 வருஷமா என்னோட இன்கம் எனக்கு தெரியாமையே வாழ்க்கையில். இப்போ நீங்க படிச்சு முடிச்சோடனே கல்யாணம் ஆயிடுச்சா? இப்போ ஒய்ஃப் ஜெயான்னு ஆரம்பிக்கிறீங்க, எப்படி கல்யாணம் ஆச்சு, எப்போ கல்யாணம்? இதை கேட்டு இதை வேற, நான் வந்து எம்எஸ் போகணும்னு முடிவு பண்ணிட்டேங்க. எம்எஸ் போகணும்னு முடிவு பண்ண உடனே கிராமத்து மக்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. கடைசி வரல எம்பிபிஎஸ் முடிச்சோன்னா பணம் வந்து கொடுப்பாருங்கிறதுக்காக தான் கொடுத்தாங்க. எம்பிபிஎஸ் முடிச்சா பணம் கொட்டுமோ இல்லையா, நம்ம கொடுத்த பணம் வரும் நம்பிக்கை அவங்க நினைச்சிருக்காங்க அப்படி. ஆனா இவன் எம்எஸ் போறதுன்னா இப்போ பணம் இப்போதைக்கு வராதா? ஏன்னா அவங்களுமே சாதாரண நிலைமை தானே, யாரும் வசதியானவங்களா இல்லை. ஏதோ நல்ல எண்ணம் நம்ம மேல இருந்ததுக்காக தான் கொடுத்துட்டாங்க. அப்ப இது எப்படி எம்எஸ்ஸும் போகணும், அவங்களுமே திருப்திப்படுத்தணும், என்ன பண்ணுறதுன்னு உடனே அப்புறம் தான் அப்பா ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாரு. டே கல்யாணம் பண்ணிக்கோ. இது அப்பாவோட ஐடியா தான். கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா கொஞ்சம் யாராவது சப்போர்ட் கொஞ்சம் பட்டத்தானே செய்வாங்க, யார்கிட்டையும் படம் கறக்க முடியாது. அதனால அப்புறம் சரின்னு ஒத்துக்கிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணும் பொழுது கொஞ்சம், ஆனால் அவங்ககிட்ட கண்டிஷன் போட்டேன், டவரி எனக்கு பிடிக்காதுங்கன்னு. பட் இருந்தாலும் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை கெடுத்துறாதீங்க, ஆனால் அப்பாவோடைய கண்டிஷன் நீங்கள் வந்து ஏதாவது ரொம்ப கிரைசிஸ் இருக்கிற சமாளிச்சிட்டிங்கன்னா எனக்கு நல்லா இருக்குன்னு கொஞ்சம் அவர் கொடுத்து வச்சு கல்யாணம் பண்ணுறதை அவங்க காசில் வச்சும் பண்ணோம். கடனுமே கொஞ்சம் ரொம்ப அக்யூட்டாக இருந்தது, 2 ஒருத்தருக்கு அப்பா மேனேஜ் பண்ணார். மீதி கடன்காரங்களாம் யாரும் கேட்கல, பஸ்டான இடத்துல கட்டிட்டாருன்னு உடனே அவங்கள ஒதுக்கிட்டாங்க. சாப்பிட்டோன்னே கடனை மறந்துட்டேன், எப்படி வந்துடும் இனிமேல் கவலையில். அதனால இது வந்து ஊண்டிங் தான் ஒய்ஃபுக்கெல்லாம், ஆனால் நம்ம எப்படி நடக்கிறங்கிற பொறுப்பு தானே. அதனால உங்க மாமனார் வந்து உங்க மேல பிரியங்காட்டி தானே ஏதோ செஞ்சிருக்கிறாரு இல்லையா? அது செஞ்சிருக்காரு. நான் அது வந்து அதில் மறுக்க முடியாது இல்லை. அக்செப்ட் பண்ணது பிறகு கொஞ்சம் அமௌண்ட் வாங்கினது பிறகு நான் வாங்கலை, நான் டவரி பிடிக்காது, அதெல்லாம் தப்பு தானே. ஆனால் அதுக்கு பிறகு நான் என் மாமனார்கிட்ட சொன்ன ஒரே கண்டிஷன், எனக்குன்னு ஒரு செல்ஃப், நான் வாழ்க்கையில் முன்னுக்குறேன்னு என்னை நம்பி, அதனால இடையில என்னை வந்து தவறாக இட போட்டுறாதீங்கன்னா. அது இது வரைக்கும் இதோடைய டெவலப்மெண்ட் ஃபுல்லாக நானும் ஜெயாவை தான், வேற மாமனார் சைட்லேருந்து எந்த ஹெல்ப் எடுத்துக்கல. சரி, நீங்கள் எம்எஸ் போகணுன்னு எதனால் முடிவு பண்ணீங்க? எனக்கு சர்ஜரி தான் என்னுடைய ஆர்வம்னு எப்போ கண்டுபிடிச்சிங்க? எனக்கு ஆர்வம் வந்து அனாட்டமி டிசெக்ஷன் பண்ணும் பொழுது என்னை அனாட்டமி கிளாஸுக்கு போன உடனே பல பிள்ளைங்க மயக்கம் போட்டு விழுந்துருமா? நிறைய பேர் விழுந்திருக்காங்க. என்னோட ஃப்ரெண்டு கிளாஸ்மேட்டு அவனே வந்து தொடர்ந்து எதனால முதல்ல ஒரு அந்த டெட் பாடியை பார்த்த உடனே அவங்களால அதை தாங்கி, அது சிலருக்கு வந்து தொடர்றதுக்கே யோசிப்பாங்க, சிலர் பயந்துருவாங்க, விழுந்துருவாங்க. எனக்கு தோட்டத்தில் வேலை செஞ்சதுனால என்னமோ அந்த ஒர்க் பண்ணுற மாதிரியே அது கடவுள் எதுன்னு தெரியல, அந்த டிசெக்ஷன் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய ஒரு என்னமோ ஒரு எமோஷனலாக இருந்தது. அதனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அசோசியேட் ப்ரொஃபஸர் அம்மா எலிசபெத் வந்துடுவாங்க, அது ஹெல்ப் பண்ணணும்ல. நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கேன்னு சொல்லி என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என் கூட ஹெல்ப் பண்ணி டிசைட் பண்ணிட்டு போவாங்க. அதனால யூனிவர்சிட்டி ரேங்க் வந்து அனாட்டமியில் எனக்கு அதிகம் வந்தது. அப்போது எனக்கு வந்து இதுக்கும் சர்ஜரிக்கும் கொஞ்சம் டச் இருக்கிறதுங்கிற ஆர்வம் இருந்தது. ஆனால் பேக்ரவுண்டுனால எம்எஸ்க்கெல்லாம் போக முடியாது, அதனால் எம்பிபிஎஸ் முடிச்சு ஊருக்கு போயிடலான்னு நான் வந்து எம்எஸ்ஸுக்காக பிளான் பண்ணல. ஆனால் ஃபைனல் இயர் போகும் பொழுது ப்ரொஃபஸர் சர்ஜரி உமாபதின்ட்டுங்க ஏயுன்னு, அவர் என் மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி. இந்த காலேஜ் செக்ரட்டரி இருந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து, இவங்களும் இதாக இருக்கானே, இவன் படித்தா எம்எஸ் வந்து எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு கூப்பிட்டு என்னை எம்எஸ் படி, உனக்கு ரொம்ப நல்லா வரும், இனிமேல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் போதும், அதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கு படின்ட்டு, தேசிய சேவையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எனக்குன்னு தனியாக கிளாஸ் எடுத்திருக்காருங்க.
அவர் ரூமில் தனியாக ஒரு பையனுக்குன்னு தனியாக கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு அவருக்கு எனக்கு எந்த உறவும் இல்லை. ஆனால் செஞ்சார். அதில் தான் நான் வந்து கோல்டு மெடல்லாம் ஃபைனல் இயர் வாங்கிட்டு அவுட்ஸ்டாண்டிங்காக வெளியில் வந்தேன். எந்த ஊர்ல படிச்சீங்க எம்எஸ் பண்ணும்போது? எந்த மதுரைங்க. எங்க ஊருக்கு இருந்தீங்களா? இது உங்களுக்கு திண்டுக்கல் நான் பக்கத்தில் ரொம்ப, அதெல்லாம் மதுரை எனக்கு வந்து இப்போ ரொம்ப பிடிச்ச ஊர். ஆனால் போகும்பொழுது எம்எஸ் வந்து மெரிட்டில் தான் போட்டுக்கூடுவாங்க. அது எஸ்கின் ஹாஸ்பிட்டல்னு இருக்கு. ஆமாங்க, அது எஸ்கின் வந்து ராஜாஜி ஹாஸ்பிட்டல் பேர் மாத்திட்டாங்க. ஒரு நல்ல நீங்க அங்கேயே ஸ்டான்லிலயோ எம்எம்சியோ படிக்காம எதுக்கு மதுரை போனீங்க? தான் செலக்ஷன், காமன் செலக்ஷன் தானேங்க. ஓகே, காமன் இங்கே எம்எம்சி ஸ்டான்லி கீழ்பாக்கம் ஒன்றா வச்சாங்க, மதுரையில் தனியாக வச்சாங்க, தஞ்சாவூருக்கு போனோம். எனக்கு இங்கேயே எம்எம்சியில் கொடுத்துட்டுன்னு சொன்னாங்க மெடல் இருக்குன்னு. ஆனால் தஞ்சாவூர் மதுரையை எடுத்திருந்த பேர் வந்துட்டதுனால இதை அடிச்சிட்டாங்க. அப்புறம் உடனே மாற்றி தரோம், உனக்கு மெரிட்டு தானே நான் கொடுத்துட்றோம். நாங்கள் ஒரு தடவை கொடுக்கல, நான் வரமாட்டேன், நான் எம்எஸ் முடிச்சுட்டு அசிஸ்டண்டாக வர்றேன், ப்ரொஃபஸராக வருவேன்னு போயிட்டேன். எனக்கு கொஞ்சம் அந்த இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குங்க. ஒரு அது எனக்கு கேரக்டர். டீன் எம்எம்சி டீன் இப்படியே சொன்னார், இன்னும் 2 நாளில் மாற்றி கொடுத்துட்றேன் பல்லினார். நீங்கள் ஃபஸ்ட்டு விட்டுட்டீங்க, இனிமேல் வந்ததுன்னா நான் வரேன். மதுரையில் உங்களுக்கு பிடிச்சது என்ன? அங்கே பிடிச்சது எனக்கு அமைஞ்சது ப்ரொஃபஸர் சி காளிதாஸ்னு. ஃபாதர்லி மாதிரியே நடந்துக்குவார், ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பார். எல்லாம் அண்ணே அண்ணேன்னு அப்படிலாம் பேசுகிற பாசமெல்லாம் முதல்ல காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. 2 வருஷம் கழித்து முடிச்சுட்டு எப்படா மதுரை விட்டு போகிறோமா, இங்கேயே இருந்துட்டேன் என்னன்னு அவ்வளோ பாசமான ஒரு நம்ம ரொம்ப ரொம்ப சொல்லாதீங்க டாக்டர். வேற ஏற்கனவே மதுரைக்காரங்களை பத்தி ரொம்ப அதிகமா இல்ல பிடிச்சதுன்னா மாத்தி சொல்ல முடியாது இல்ல. நீங்க உண்மைதானே பேசுவீங்க. உண்மைதான் பேசி ஆகணும், மாத்த முடியாது. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் அங்க சாமி கும்பிடுறதுலாம் எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஐயோ, அதெல்லாம் கோயில்லாம் பார்க்க வேண்டிய கோயில். அதுல எவ்வளவு ஹிஸ்டரி இருக்கு. அந்த 1000 கால் மண்டபம்னு சொல்லி அதெல்லாம் சொல்லும் பொழுது பிரமாதமா இருக்கும் அதெல்லாம். சரி, எனக்கு ஒரு அப்சர்வேஷன் உங்க புக்கில் இருந்து, நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணுவதை பார்த்து உங்கள் ப்ரொஃபஸர்ஸோ இல்லை உங்களோட சீனியர் டாக்டர்ஸு அவங்களாம் வந்து உங்கள் விரல்கள் நடனம் ஆடுற மாதிரி இருக்குன்னு ரொம்ப பரவசமாயிடுவாங்களே. அப்படி என்ன உங்கள் சர்ஜரியில் என்ன ஸ்பெஷாலிட்டி? உங்கள் விரல்களில் என்ன அப்படி என்ன இருக்குன்னு உணர்றீங்க? தெரியலையே, நான் அந்த கை எப்படி வேலை செய்யுன்னு எனக்கு தெரியாது. சர்ஜரி பண்ணுறப்போ கையை பார்த்துட்டு பண்ண மாட்டோம், அது டிக்டேட் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம பாட்டுருக்கு. அதனால தான் ஒரு என்னோட புக்குக்கு ஃபார்வர்ட் பண்ண ஒரு யூகே பிரிட்டிஷ் சர்ஜன் எழுதினார். ஒரு சர்ஜனை நாங்கள் பார்த்துருக்கோம், கேள்வி கேட்டால் பதில் சொல்லிட்டு ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சர்ஜன் பதில் சொல்லிட்டு ஆப்ரேட்டும் பண்ணுற சர்ஜன் நான் கோயம்புத்தூரில் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அது இப்போ வந்து உலகம் முழுக்க இருக்கிற மருத்துவ எக்ஸ்பர்ட்ஸில் கோயம்புத்தூரை வந்து நீங்கள் ஒரு அந்த அதுக்கான ஒரு ரெக்கக்னிஷனை நீங்கள் தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அப்படி ஒரு ஊரை பற்றி கேள்வியே பட்டிருக்க மாட்டாங்க. மிகப்பெரிய சர்ஜன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல இந்த உலகத்தில், அவங்க அமெரிக்காவில் இருப்பாங்க, பெரிய பெரிய நாடுகள் இருப்பாங்க. கோயம்புத்தூர்ன்ற ஒரு ஊர் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் யூ ஹவ் புட் த நேம் ஆஃப் கோயம்புத்தூர் இன் தி மேப் ஆஃப் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி. டாக்டர் பழனிவேலுன்னு உடனே தான் கோயம்புத்தூர்ன்ற பேரே அவங்க வந்து சொல்கிறாங்க. இதற்கு ஒரு பெரிய காரணம் நீங்கள் ஒரு சர்ஜன் என்பது, மிகப்பெரிய சர்ஜன் என்பது, நீங்கள் உங்களுடைய துறை, அந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்ன்றது. இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக இந்த நுண்துளை சர்ஜரி அப்படின்றத வந்து நீங்கள் தான் முதல்ல பெரிய அளவில் இந்தியாவில், சவுத் ஏஷியாவில் செஞ்சீங்க. அது அந்த அந்த மாற்றம் எப்படி வந்தது? அதில் என்னோட சொந்த ஒரு ரிலேட்டிவ்க்கு கேன்சர் ஸ்டமக் ஆப்ரேட் பண்ணேன். அவர் ஒய்ஃப் வந்து பார்க்கல, 12 நாள் இருந்தார், 12 நாளும் பார்க்கல. ஊருக்கு போகும்போது அண்ணி என்னது அண்ணாவுக்கு இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா நீங்கள் பார்க்கலையேன்னு கேட்கும்பொழுது அது சொல்லிச்சு, பள்ளிவேலை எப்படி வர முடியும், யார் ஆடு மாட்டுக்கெல்லாம் தண்ணி வைக்கிறது, குழந்தைங்களை யார் ஸ்கூலுக்கு அனுப்புறது, உங்கள் அண்ணனை அங்கே வந்து படுத்திக்கிட்டாரு, இப்போ நான் தானே பார்க்கணும். அடுத்தது எனக்கு திருச்செங்கோட்டை தாண்டி நான் வெளியில் எங்கேயுமே போனதே இல்லையே, எந்த ஊருக்கும் போனதில்லை, நான் எப்படி வர்றது, யாரை கூட்டிகிட்டு வந்தால் தானே வர முடியும்னுச்சு. அப்போது எவ்வளோ பெரிய தப்பு நான் பண்ணியிருக்கேன். அதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தவன் அதனுடைய இம்பேக்ட் எனக்கு தெரியலையே. இப்போ நான் டாக்டர் இருந்து அதை அதனுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்க முடியாது, கேள்வி கேட்டு மாட்டிக்கிட்டேமான்ட்டு அன்னைக்கு சும்மா தான் கேட்டேன் அப்படின்ட்டு அன்னைக்கு எனக்கு தோணுச்சு, ஏதாவது வகையில் இவங்களுக்கு சீக்கிரம் நல்ல முறையில் குணமாகி கிராமத்துக்கு வர முடியுமா. இப்போ வந்து இந்த கட் ஓப்பன் பண்ணி செய்கிற ஆப்ரேஷன்னா எந்த ஆப்ரேஷனாக இருந்தாலும் குறைஞ்சது 2 வாரமாவது அவங்க மருத்துவமனையில் இருக்கிற மாதிரி இருந்தது. எப்படி அவங்க சீக்கிரமா திரும்பி தன்னுடைய வேலைகளுக்கு போக முடியும்ன்றது தான் அந்த அப்படின்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ள வர்றப்போ, பர்ஃபெக்ஷனாக பண்ணால் கூட அப்பவும் ஓப்பன் பண்ணிட்டோம்னா அதனோட எஃபெக்ட் இருக்குன்னு நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கும்.
அப்போ தான் லேப்ரோஸ்கோபி சர்ஜரி வந்து ஒருத்தர் வேர்ல்டு கான்ஃபரன்ஸில் ஃப்ரான்ஸுக்காரரை காமிக்கிறாரு. அந்த காமிச்ச அன்னைக்கு ஹார்டில் எப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க, இது ஜஸ்ட் லைக் வராது, இதெல்லாம் சாத்தியம் இல்லை, இது வந்து சேஃப்டி இல்லை. பிரிட்டிஷ் சர்ஜன் என்னங்கிறாரு, கீ ஹோலில் கால் பட்டர் பண்ணிக்கணும், நான் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா சேஃப்டி என்ன எஸ்டாப்ளிஷ் ஆக ஐ கேனாட் சப்மிட் மைசெல் அப்படிங்கிற அளவுக்கு நெகட்டிவாக தான் பேசினாங்க. அந்த சமயத்தில் எனக்கு தோணுச்சு, அது சேஃப்டிங்கிறது டெக்னிக்கல் இல்லையே, பாசிபிளுங்கிறது காமிச்சிட்டாரு. அப்போ சேஃப்டி இல்லைன்னா அப்போ நம்ம கையில் தான் இருக்குது, டெக்னிக் இருக்குல்ல. ஓ திஸ் நம்ம ஊர் மக்களுக்கு இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நான் வந்து கோயம்புத்தூரில் ஆரம்பிக்கிறப்போ தென்னிந்தியாவில் யாரு நம்பி வந்து பண்ணிக்கிட்டாங்க சர்ஜரி? அது எல்லாத்துக்கும் டாக்டருங்களுக்கு நான் டீச் பண்ணிகிட்டு இருக்கிறனால எல்லா டாக்டருக்கும் என்னுடைய ஸ்டாண்டர்ட் தெரியும். உதாரணத்துக்கு பாருங்கள், நான் ஈரோட்டில் ஒரு டாக்டரோட ஒய்ஃபுக்கு அது 20வது கேஸ் கால் பேட்டர், அவர் ஸ்கின் டாக்டர், அவர் ஒய்ஃபுக்கு பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி டேட் சொல்லிட்டேன். வந்து கேட்டாங்க. ஈரோட்டில் ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்துக்கலாம். பாதி பேர் இது புதுசு, என்ன இதில் வந்து 4-5 ஓட்டை போடுவாங்க, எல்லாம் ஒரு இதுக்கு தான் 5-6 மணி நேரம் ஆகும், எதுக்குப்பா இந்த எக்ஸ்பெரிமெண்டல் சர்ஜரின்னு ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பு என்னை பற்றி தெரிஞ்சவங்க, ஸ்டான்லியில் இருந்து படிச்சுட்டு போனவங்க, மற்றவங்களாம் பழனியில் எதை முடிவு எடுத்தாலும் அது நல்லதுன்னா பண்ணுவான், இன்னும் எண்ணெயிலலாம் பண்ண முடிய மாட்டாது. அப்போ அவர் சொல்லியிருக்காருல, நீ கண்டிப்பாக நல்லா பண்ணலாம், பயப்பட வேண்டியதில்லைன்னு ஒரு குரூப். அவர் ஒய்ஃப் சொல்லிச்சான், நான் எத்தனையோ டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணியிருக்கேன், யாருமே என்னோடய ப்ராப்ளத்துக்கு பதில் சரியாக சொல்லலை, இவர் 2-3 நிமிஷம் தான் பார்த்தாரு, எனக்கு வந்து 100% அவர் மேலே கான்ஃபிடென்ட் இருக்குது, அவர் ஓப்பன் பண்ணாலும் லேப்ரோஸ் பண்ணாலும் அவர் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்துச்சு. அன்னைக்கு அந்த பண்ணின எல்லா டாக்டரும் பார்த்துட்டு, நீ பேசவே வேண்டாம், திஸ் இஸ் இவ்வளோ எங்கேயோ இருக்குது, திஸ் மேன் இஸ் அப்படின்னு சொல்லி அவங்க 4-5 மணி நேரம் ஆனங்கிறதுல 45 நிமிஷத்தில் முடித்தேன். ஒரு பிளட் சொட்டு பார்க்கல, 4 மணி நேரம் செய்ய வேண்டியது 45 நிமிஷத்தில் முடித்தோம். ஒரு சொட்டு பிளட் யாரும் பார்க்கல. அந்த லேடியை சாயந்தரம் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன். அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஆச்சரியம், நான் வெஜிடேரியன் ஆயிலெலாம் சாப்பிட முடியாது லேடி, மறுநாள் எங்கே சிக்கன் மட்டன் எது வேணாலும் ஊர் பூரா போய் கேட்குது. அது ஈரோடு ஃபுல்லாக பரவச்சு. அப்படி ஒவ்வொரு ஆப்ரேஷனுமே ஒரு சேலஞ்சு மாதிரி ஆரம்பத்தில் இருந்தது. தனியாக ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு எந்த ஊரை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க முதல்ல? அது கோயம்புத்தூரில், நான் தான் கோயம்புத்தூரில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு சேலத்தில் பண்ணணும்னு ஆர்வம் இருந்தது. அது சேலத்துக்கு கோயம்புத்தூர் நினைக்கங்காட்டி இருந்தது. எம்எஸ் முடித்தப்போ சேலம், அப்போ மாமனார் ஹாஸ்பிட்டல் கட்டி தரேன்னாரு. ஓ சரி பரவாயில்லையே, நம்ம வந்து ப்ரெஸ்டீஜ் விட்டாது, நமக்குன்னு ஒரு இடம் வேணுமேனு ஒத்துக்கிட்டேன். பிளான் போயிட்டு இருக்கிறப்ப MCH கோர்ஸ் வந்துடுச்சு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம். ரங்கபாஷ்யம் வந்து நீ வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும், ஏன்னா என்னுடைய ஸ்டான்லியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்போ என்னை பற்றி அவர் தெரியும். ரங்கபாஷ்யம் வந்து உங்களுக்கு ஆசிரியராக இருந்திருக்காரு. MCHக்கு அவர் தான் ஆசிரியர். ஓகே. அவர் இன்வைட் பண்ண உடனே இந்த பக்கம் MCHனா இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில், அப்போ நமக்கு ஃபைனான்ஸ் கடன் இருக்குது, எல்லாம் இருக்குது. MCH ஹாஸ்பிட்டல் வேண்டாம், மாமனார் வேறு ஃப்ரீயாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டித்தரங்கிறாரு. நம்ம வந்து சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் தான், சௌகரியமாக இருக்கும். அதை விட நமக்கு ஸ்பெஷாலிட்டி வேணும், என்னோட மக்களுக்கு செய்கிறது தானே எண்ணமாக இருக்குது, காசு பணங்கிறத நான் தான் பார்க்கலையில்ல. அப்போ MCHக்கு வந்துட்டேன். அதிகமாக பாதிக்கக்கூடிய நோய் வந்து புற்றுநோயின்னு பயப்படுவாங்க. அந்த புற்றுநோய் 40க்கு மேலே இருந்தால் நான் அந்த காலத்து சொல்லுவாங்க. இப்போது 11 வயசில் நான் புற்றுநோய் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். நான் லேப்ரோஸ்கோபி ப்ரொமோட் இங்கே பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவங்க எங்கிட்ட லேர்ன் பண்ணாங்க. பட் அவங்க கவர்மெண்ட் வந்து லேப்ரோஸ்கோபி பண்ணால் எக்ஸ்ட்ரா இன்சூரன்ஸே 100% 200% ஆக்குனாங்க. இப்போ அதுக்கு பிறகு ரோபோட்டிக்கில் பெனிஃபிட் வருதுன்னு தெரிஞ்சோன்னா இப்போ 3 இயர்ஸை ரோபோட்டிக்லையும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இதை நம்ம இந்த ஊரில் பண்ண முடியல. இத்தனை கட்சிகளுக்கும் நல்லவராக எப்படி இருக்கீங்க? கட்சியாக பார்த்து நம்ம அவங்களுக்கு வந்து வைத்தியம் பண்ணலையே. வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.